அனைவருக்கும் வெல்கம் டு மை சேனல் கிருசாலினி விலாக்ஸ் நண்பர்களே. இன்றைக்கி என்ன வீடியோஸ் பதிவு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்களுடைய இந்தியா பயணம் இங்கே வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படி தான் சொல்ல போகிறோம். ஓகேவா? உண்மையிலேயே இந்தியா போகிறோமா அப்படின்னா கொஞ்சம் இதாக இருந்துச்சு. சரி, ஓகே, இதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஃப்ளைட்டில் போகாமல் கப்பலில் கிளம்பி வந்தோம். ஃப்ளைட்டில் ஏன் போகல அப்படின்னு கேள்வி கேட்டிருப்பீங்க. ஃப்ளைட்டில் காஸ்ட் போகிறதுக்கு மட்டும் ஒரு ஆளுக்கு 60 அண்ட் 40 to 60 அப்படி வந்துச்சு ப்ரைஸு. அதுவும் ஷிப்பில் பார்த்தோன்னா 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா 35-38 அதுக்குள்ளே தான் வந்தது. ஸோ அதனால தான் நாங்கள் ஷிப்பு ப்ரிஃபர் பண்ணோம். ஏன்னா ஷிப்பு 4 hours ட்ராவல், ஃப்ளைட் மினிமம் பார்த்தோன்னா 1 and 1.30 அதான் 1 hour இல்லைன்னா இல்லை 1 hour இல்லை 1 hour இருக்கும், அவ்வளோதான். ஸோ ஃப்ளைட் போகலாம் கொஞ்சம் வேலை இருந்தால், இல்லை வேலை இல்லை அப்படின்னா ஷிப்பில் போகலாம். நாங்கள் கப்பல் இது வரைக்கும் வந்தது கிடையாது, போனதும் கிடையாது. ஃபஸ்ட் டைம் ஓகே, கப்பல் போகுது அப்படின்னா பார்த்தா கப்பல்லையே நான் டிக்கெட் நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் தான் புக் பண்ண இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா கப்பல் ஓடுது. ஓகே, கப்பல் ஓடுதானே, அப்போயே நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணோம். கப்பலில் போகலாம், விலக்குறைவாக இருந்துச்சு அப்படிங்க. கப்பலில் புக் பண்ணோம். உண்மையாக சொல்லப்போனால் கப்பலில் புக் பண்ணது அவ்வளோ ஒரு அருமைங்க, அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. அந்தந்த சீட்டில் தான் உட்காரணும் அப்படின்னு இல்லை, ஃப்ரீயாக எங்கே வேணால் சுற்றலாம், என்ன வேணால் பண்ணலாம், ஆடலாம். டிக்டாக்கு யூடியூப்லாம் அதில் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது கப்பலுக்குள்ள நிறைய பேர் ஆடுறது பாடுறது, டிவி போடுவாங்க, எங்கே வேணால் உட்காந்துருக்கலாம், ஓடி ஆடலாம், நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஃப்ளைட்டில் அப்படி கிடையாது. அந்தந்த சீட்லனா அந்த சீட்டில் மட்டும்தான் உட்கார முடியும். ஒலிம்பிக்லையும் நம்ம பஸ்ஸில் போகிற மாதிரிலாம் ஆட முடியாது. ஆனால் கப்பலை சூப்பர். ஆனால் கப்பலை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. முதல் பாஸ்போர்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் டிக்கெட் அப்ளை பண்ணுற இடத்துல போயிட்டு விசா எடுக்கணும். ஓகேவா? டூரிஸ்ட் விசா 5500 அப்படிலாம் இருக்குது. இந்தியன் எம்பசி ஸ்ரீலங்கா இருக்கிறவங்க இந்தியன் எம்பசியில் போயிட்டு அவங்களோட என்னென்ன கொடுக்கணும். இப்போ விசா ஃபஸ்ட்டு நீங்கள் விசா ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். விசா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட், அப்புறம் விசா அப்ளை பண்ணி என்ன விசா, டூரிஸ்ட் விசானா இல்லை எக்ஸ் விசா. இவளுக்கு அவங்க எக்ஸ் விசா, டூரிஸ்ட் விசானா டூரிஸ்ட் விசா வாங்கணும். அதை வாங்கிட்டு நீங்கள் போயிட்டு இந்தியா எம்பசியில் போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் கொடுத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க. அந்த இன்டர்வியூவில் போய்ட்டு நீங்கள் எதுக்காக போய் என்ன பர்பஸ்க்காக இந்தியா போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி நாங்கள் டூரிஸ்டாக போகிறோம், வெளில சுற்ற போகிறோம்னு சொல்லிட்டு எங்கள் ஹோட்டல்லாம் கேட்பாங்க, எந்த ஹோட்டல் தங்க போகிறீங்க, எத்தனை நாள் தங்க போகிறீங்கிறது கேட்பாங்க. ஸோ கரெக்டான டீட்டெயில்ஸ்க்கு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க அப்ரூவல் கொடுத்துட்டு கொழும்பு போயிட்டு டேட்டு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் திங்கக்கிழமை அப்ளை பண்ணிங்கன்னா மேபி புதன் வியாழன் அப்படி வரும். போயிட்டு கொழும்பு போயிட்டு செக் பண்ணிவிட்டு உங்கள் பாஸ்போர்ட்டில் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு விசா அடித்து கொடுப்பாங்க. ஸோ வந்த பிறகு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஷிப்பில் பொறுத்த வரைக்கும் ஷிப்பில் ஃப்ளைட்டில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, ஃப்ளைட்டில் இமிக்ரேஷன் எப்படி இருக்குதோ சேம் ப்ராசஸ் தான் ஷிப்பில் இருக்கும். என்ன அதில் கொஞ்சம் சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக முடிப்பாங்க, கவுண்டர் அதிகமாக இருக்கும், இதில் கவுண்டர் கம்மி. ஸோ கவுண்டர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 3 கவுண்டர் தான் கொடுத்துருக்காங்க. அவங்க மேபி ஒரு 6 சரியாக தெரியல, 6 and 7 கவுண்டர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் ஃப்ளைட்டில். ஷிப் இருக்கிறதுனால இமிக்ரேஷன் கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்குது. அதில் என்னென்னா ஷிப்பில் பொறுத்த வரைக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ ஸ்ரீலங்காவோட காஸ்ட் அப்செட் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஷிப்பில் ஹோட்டல் மாதிரி இருந்தது, அந்த இடத்துல போய் கேட்டேன். அவங்க இந்தியன் ப்ரைஸ் தான் வாங்குறோம் கேள்விப்பட்டேன். அப்புறம் கேட்டதுக்கு இந்தியன் நாங்கள் ப்ரைஸ் எடுக்கிறோம், ஸ்ரீலங்கா காசும் நாங்கள் வாங்குகிறோம்னு சொன்னாங்க. எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருந்துச்சு. ஏன்னா வேறு ஷிப்பில் சும்மா எனக்கு அது வேணும் இது வேணும் உயிர் எடுப்ப சொல்லிட்டு வாங்கி கொடுத்தானோ, டீயும் பிஸ்கெட்ஸ் வாங்கி வாங்கி சாப்பிட்டோம். ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன். நாங்கள் கப்பலில் இறங்கி அங்கேருந்து நான் எங்கள்கிட்ட காஞ்சிபுரத்துக்கு வர 4 hour இத்தனை இல்லை. நாங்கள் நாகப்பட்டினம் அங்கே இறங்கி அங்கேருந்து நாங்கள் த்ரூவாக காஞ்சிபுரத்துக்கு வண்டி கிடையாது. நான் சொல்லுவேன், நான் காஞ்சிபுரம் தான் வந்துட்டு இருந்தோம். பார்த்தா பாண்டிச்சேரியில் இறங்க வேண்டி வந்தது. இந்த பஸ் பெருசாக தட்டுப்பாடு, அதனால் பாண்டிச்சேரியில் இறங்கிட்டு பார்த்தோம். ஐயோ வெள்ளம், காலை வைக்க தாக்குது, அவ்வளோ வெள்ளங்க. எங்கே போகிற இந்த பஸ்ஸுக்கு எல்லாம் நினைஞ்சிருச்சு. இனி ஒன்றும் பண்ண முடியாது, இதோட நம்ம பஸ்ஸில் இருந்து போக முடியாது. பாண்டிச்சேரியில் ரூம் போடுவோம்.
ரூம் போட்டு அங்கே வந்து உட்காந்து அங்கே வந்து நைட் தங்கிட்டு பேருந்து அது மாதிரி கரண்ட் ஆகுது பார்த்தியோ எங்கே இருக்குன்னு தெரியல லொக்கேஷன். அது மாதிரி ஃபஸ்ட்டு நாங்கள் அப்ளை பண்ணிட்டோம். நைட்டு வந்து காரைக்குடி தாண்டணும். அடுத்த செகண்ட் நான் காரைக்குடி சரியாக தாண்டும் போது வந்து நான் ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டேன் ரூம்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் இறங்கி பார்த்தா சரியான மழை, லைட் வர ஆஃப். எங்கே இருக்குன்னு தெரியல சொல்லி லொக்கேஷன் போட்டுக்கிட்டு தேடி பார்த்தா கொஞ்சம் தூரம் முன்னாடியே கொஞ்சம் தள்ளி இறக்கி விட்டாங்க பஸ் ஸ்டாண்டில். சரி அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு வந்து பார்த்தா ஆட்டோக்காரங்க தெரியல எங்கே இருக்குது. அவருக்கு திரும்ப முடிச்சுட்டு இப்போ லொக்கேஷன் பார்த்துட்டு மழை டைம் கரண்ட் இல்லை சுத்தமாக கிடையாது. பார்த்துட்டு அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்துக்கு வந்தாச்சு. இப்போ காஞ்சிபுரத்துக்கு வந்து வீட்டையும் வந்துட்டோம். ஓகேவா, இப்போ ஒரு வீட்டு தான் இருக்கிறோம். ஓகே, இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு நாங்கள் அந்த இருக்கிற வீட்டை கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோஸில் ஒரு வீடியோஸ் தான் நான் அப்லோட் பண்ண முடியும். எல்லாத்தையும் ஒன்றா போடா நம்மளுக்கு வந்து வீடியோஸ் வந்து கிடைக்காது. ஒன்று தனித்தனியாக போடும். ஓகேவா, வந்திருக்கோம். இது வந்து எனக்கு வீடியோஸில் காட்டல. அடுத்த சர்ப்ரைஸாக அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் வந்து இந்தியா வந்து நான் வர போகிறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஃப்ளைட் காஸ்ட் அதிகமாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஷிப் வந்து பார்க்கலாம். ஸோ பெட்டர் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா என்ன தான் ட்ராவலில் கொஞ்சம் 4 மணி நேரம் அந்த மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் நமக்கு வந்து ஷிப் வந்து கொஞ்சம் வெயிட் அதிகம். ஸோ 65 வரைக்கும் நமக்கு வந்து கேஜி வந்து அப்செட் பண்ணுறாங்க. அதில் ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இவ்வளோ கேஜி நமக்கு காசு நீங்கள் நினைப்பீங்க என்னடா பிளேட்டை விட்டு கப்பலில் வரீங்க, ஒரு காசு தட்டுப்பாடோ அப்படின்னு யோசிப்பு, காசு இல்லாமல் தான் அப்படி வராங்களாம். அப்படின்னு கிடையாது. இப்போ கப்பலில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ஃப்ரீடம் கிடையாது. காசு கம்மி. அடுத்த நெக்ஸ்ட் வந்து ஒரு என்ன சொல்கிறது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து ஃபஸ்ட் டைம் கப்பலில் போகிறதால யோசிச்சு எனக்கு ஆனால் மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. உண்மையை சொல்ல போனால் ஸ்ரீலங்காவிலேருந்து நாகப்பட்டினம் ஜாஃப்னா நாகப்பட்டினம் போட்டு ஒரு ஒரு 20 இல்லை ஒரு 8 கிலோமீட்டர் தாண்ட அடுத்த செகண்ட் எனக்கு வந்து மயக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட் டைம் போட்டு போகிறல எனக்கு ஃப்ளைட்டு மாதிரி நினச்சேன். பார்த்தா இது வேறு மாதிரி கல்லாடுது. கொழும்பு இப்போ பிளேட்டில் போகிறோம்னு சொன்னால் ஏர்போர்ட்டுக்கு போய் பிளேட்டில் வந்து சும்மா காது சைங்கன்னு அடைக்கும். மேலே வரும்போதும் காதெல்லாம் அடைச்சிக்குவோம். எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கும், தலை சுற்றுற மாதிரி இருக்கும். இப்படி தானே போகும். எனக்கும் அது மாதிரி இருக்கும். ஆனால் கப்பலில் நான் இன்னைக்கு கப்பலில் தான் போகணும்னு நினைக்கிறேன். கப்பலில் 4 மணி தரமாக இருக்கும். ஏசி போட்டிருப்பாங்க, நல்லா படுத்து ஹாயாக தூங்கலாம். என்னென்னா இவங்க கப்பல் என்ன விரும்பிட்டாங்கன்னா கப்பலை பொறுத்த வரைக்கும் வந்து எந்திரிச்சு பார்க்கலாம், அதில் இது பிரச்சனை இல்லை. ஆனால் ஃப்ளைட்டில் பொறுத்த உட்காந்து சீட்டில் உட்காந்து தான் இருக்கும். திரும்பி பார்க்க முடியாது, இப்படி பார்க்க முடியாது. ஒரு விண்டியோவும் பார்க்கலாம், வேறு எதுவும் பண்ண முடியாது. ஆனால் ஷிப் அப்படி கிடையாது. நீங்கள் போய் பார்க்கலாம், இப்போ காஃபி ஆர்டர் வந்து சாப்பிட்லாம். ஸோ அந்த ஒரு இது பிடிச்சது உங்களுக்கு. ரெண்டாவது வந்து செம்ம ஸ்பீடுங்க. நான் வந்து குறைய சொல்ல மாட்டேன். கப்பல் வந்து ஸ்பீடுன்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 6 மோட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல், அட்வான்ஸ் மோட்டர்ஸ். செம்ம ஃபாஸ்ட்டு. என்னம்மா நான் வந்து நினச்சேன், நான் 4 மணி நேரம் வச்சு 6 மணி நேரம் ஈத்துருவாங்கன்னு. ஷார்ப்பாக 4 மணி நேரம், ஒரு ஹாஃப் அன் ஹவர் அந்த மாதிரி டிலே ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஏன்னு சொன்னால் மழை பெஞ்சதுனால டிலே பண்ணாங்க. மிச்ச டைம்லாம் செம்ம ஃபாஸ்ட்டுங்க. ஸோ பெட்டர் தெரிஞ்சு ஷிப்பு ஃபாலோ பண்ணலாம். ஆமாம். இப்போ கப்பல் ஓடிட்டு ஓகே. மழை டைமில் வந்து கப்பல் ஓடாது. எங்களுக்கே கேன்சல் ஆன டவுட் ஆயிடுச்சு எங்களுக்கு. ஏன்னா சரியான மழை ஜாப் அப்படி இந்தியாவுக்கு வர போகிறீங்க அப்படின்னா கப்பல்லே வந்துடுங்க. ஓகே தான். இன்னொரு விஷயம் ரெண்டாவது சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து கப்பலில் அப்படி வரீங்கன்னா உங்கள் கேஜி செக் பண்ணிக்கோங்க. 60 கேஜி அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எடுத்து லக்கேஜ் எடுத்து வரீங்கன்னா காசு கட்டணும். ஃப்ரீயாக கொடுக்குறாங்க சொல்லிட்டு எடுத்துன்னு வந்துடாதீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், காசு கட்டி 15 கிலோ ஃப்ரீயாக இருக்கும். 7 கிலோ லக்கேஜ் வந்து 7 கிலோ. இந்த வந்து கொழுகுற ஹேண்ட்பேக்ஸ், அதாவது ஹேண்ட்பேக்ஸ் வந்து 7 கிலோ. நீங்கள் வந்து அந்த லக்கேஜ் அதை எடுத்துனோம்னா 15 கிலோ எடுத்துன்னு வரலாம். 7 to 15 கிலோ, அதான் 7 to 15 கிலோ. மிச்சம் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அப்படி எடுத்தோன்னா காசு பே பண்ணணும். காசு பே பண்ணலன்னா உள்ள நாட்டலோடு. ஸோ எங்களோட இந்தியா பயணம் இதுதான். ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து வேறு ஒரு புது விதமான வீடியோஸ் வரும். கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய்.